இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் நெக்கில் எப்பயும் போல் நம்ம ரவுண்ட் நெக்கில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ரவுண்ட் நெக்கில் அதில் கொஞ்சம் வளைவாக ஒரு பொய் மாடலில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைனு. இது வந்து நம்ம ரவுண்ட் நெக்லேயே நம்ம கட் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக புரியும். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் நெக் இப்போ 2.5 இன்ச்சு நம்ம அகலம் வச்சுட்டு ஒரு ரவுண்ட் நெக்கு நம்ம வரைவோம். இதிலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சுனா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறணும் நம்ம இந்த ரவுண்ட் நெக்கில் டிசைன் பண்ணுறதுக்கு. இப்போ 2.5 இன்ச்சு அப்படின்னா ஒரு 2.75 இன்ச்சு வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டு நம்ம எப்பயும் போல் நம்ம ரவுண்டு ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம ரவுண்டு போடுவோம். அதே மாதிரி நம்ம ரவுண்ட் நெக்கை கட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்கோட அகலத்தை மட்டும் கொஞ்சம் கூட கட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் 3 இன்ச்சுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3.25 இன்ச்சு. இப்போ ரொம்ப பாடியாக இருக்கவங்க வந்து ஒரு 3 இன்ச்சு கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ அளவு வைக்கிறோமோ அதை விட ஒரு 1/4 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கில் நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம வரைஞ்சிட்டு நம்ம வெட்டிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வளைவு நான் எப்படி நான் போகிறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த வளைவு நெக்கை கீழேருந்து மட்டும் நான் வளைவும் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம 2 கட்டிங்காக போட்டு நம்ம தைக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ரவுண்டு ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி என்ன டவுட்டு அப்படின்றத நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதனால் வந்து நீங்கள் ஈஸியான முறையில் பார்த்து பழகிக்கங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பால்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு துணியில் கீழே வச்சுட்டு இது மாதிரி சுற்றிட்டு நம்ம நூலால் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி நம்ம நாட்டு போட்டு ரெடி பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வேறு துணியில் தான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன். நான் ஏற்கனவே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு மிஷினில் உட்காந்தா அப்படின்னா அந்த டிசைன் ப்ளவுஸை ஈஸியாக டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படின்றக்காக நான் வேறு துணியில் உங்களுக்கு டிசைன் பண்ணி அதை காமிச்சிருக்கேன். இப்போ அந்த பால் நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸ் எல்லாம் அந்த ஒன் சைடு நெக்கில் ஃபஸ்ட்டு வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கேப்பு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் அதில் தைச்சிட்டே வரலாம். உங்களுக்கு அளவு கொஞ்சம் மாறி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேப்பில் வந்து மேலேருந்து ஒரு 1 இன்ச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப்பு தேவையோ 1 இன்ச்சு வேணாலும் வச்சுக்கோங்க. இல்லை 1/2 இன்ச்சு கேப்பு போதுங்க, நான் ரொம்ப நெருக்கமாக வச்சு துணி நிறையா இருக்குது நான் நெருக்கமாக வச்சு தைக்கிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு கூட அந்த டேப்பில் வந்து நீங்கள் அளந்துவிட்டு அந்த வளைவு சேஃபுக்கு நீங்கள் வச்சு அடிச்சிடுங்க. இப்போ நம்ம தனியாக வந்து 2 கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி வச்ச பீஸில் இப்போ வெளி பீஸில் நம்ம வச்சு அடிச்சிட்ருக்கோம். வீடியோ வந்து நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னாவே போதும். ஈஸியான முறையில் நீங்களும் கற்றுக்கலாம். உங்களுக்கு புரியலை அப்படின்னா அந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ எடுத்தோடனே நம்ம பார்ப்போம் இது என்னடா புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு போவோம். அப்படி வந்து தயவு செஞ்சு போகாதீங்க. ஈஸியான முறையில் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னாவே இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அந்த கவனத்தை வந்து அந்த வேலையில் தான் நம்ம இருக்கணும். அது மாதிரி தான் நம்ம ஒரு வீடியோவாக நம்ம பார்த்தா கூட அதை அந்த வீடியோ கவனம் வந்து எங்கேயுமே சிதறாமல் அந்த வீடியோ மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் தைக்க முடியும் ஈஸியான முறையில். இதே மாதிரி நீங்கள் ஒரு டிசைனை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த டிசைன் வந்து நீங்கள் கவனித்து பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. பார்த்த உடனே இது தானங்க டிசைன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு தைச்சிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிசைனுமே இருக்கும். இப்போ நம்ம வளைவு சேஃபில் நம்ம வச்சு நம்ம தைச்சிட்டோம். தைச்சதுக்கு பின்னாடி அந்த லைனிங் பீஸ் நம்ம வெட்டி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து அந்த சேஃபுக்கு தைச்சிட்டு நம்ம திருப்ப போகிறோம். இது வந்து ஒரு பீஸு. இப்போ வந்து திருப்பி பாருங்கள் எந்தெந்த இடத்துல தையல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அப்படி தையல் இல்லை ஒரு இடத்துல தைக்கும்போது சில இடத்துல தையல் விழுகாமல் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் திருப்பி பார்க்கும்போது தையல் இதாக இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த தையலை வந்து துணியை திருப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தையலுக்கு 2 தையல் போட்டீங்க அப்படின்னா அந்த இடம் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கும், பிரியாமல் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து நிறைய டிசைன் ப்ளவுஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி டிசைன் ப்ளவுஸ் போடணும் ஆனால் சிம்பிளாக நீட்டாக போடணும் அப்படின்னு நிறையா பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த டிசைன் போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ அது மேலே நம்ம அமுக்கடி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம லேஸு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா லேஸ் வச்சு தைச்சாலே சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிசைன் வந்து பிடிக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த டிசைன் நீங்கள் தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு.
இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ரவுண்டு பாதி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதுலேயும் நம்ம ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஒய் மாதிரி இருக்க மாடலில் வச்சு நம்ம அடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு பீஸ் நம்ம 2ஆ கட் பண்ணி வச்சா இன்னொரு பீஸில் நம்ம வெளி பீஸை நம்ம வச்சு அடிச்சுக்கிட்டு அதே மெத்தடில் நம்ம அடிக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக நம்ம வச்சு அடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம லைனிங் பீஸ் அது மேலே வச்சுட்டு அந்த சைடுக்கு நம்ம எப்படி நம்ம தச்சு திருப்பணுமோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம தச்சு திருப்பிக்கலாம். இதில் வந்து நம்ம பாதியிலேருந்து வச்சா போதும். அதில் வந்து நம்ம ஃபுல்லாக வச்சுருப்போம். இதில் வந்து நம்ம அந்த வளையிற இடத்துல மட்டும் நீங்கள் அந்த பால் வச்சு நம்ம தைச்சா போதும். இது வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும். இப்போ நான் ஏன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கழுத்தோட அகலத்தை வந்து ஏன் எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னேன் அப்படின்னா, நம்ம 2 பீஸாக நம்ம கட் பண்ணும்போது அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு வந்து அந்த உள்ளே ஜாயின் பண்ணும்போது 1/4 இன்ச்சு நம்மளுக்கு உள்ளே போகும். அப்போ நம்ம எப்பயும் போல நம்ம 2 1/2 இன்ச்சு வச்சு நம்ம வெட்டினோம் அப்படின்னா, அது உள்ளே ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு 1/4 இன்ச்சு உள்ளே போயிடும். அப்புறம் 2 1/4 இன்ச்சு தான் இருக்கும். கழுத்தோட சேஃப் வந்து குறுகி தெரியும். அதனால தான் நீங்கள் 3 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா 3 1/4 வைங்க. 2 1/2 இன்ச்சு வச்சிங்கன்னா நீங்கள் 2 3/4 இன்ச்சு வைங்க. எவ்வளோ நீங்கள் அளவு வைக்கிறீங்களோ அதுக்கு தக்கன ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இதுக்கு அந்த ரவுண்டு ஷேப்பில் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம தச்சு நம்ம உள்ளே கூடி நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக அதை கட் பண்ணிக்கிறணும். நம்ம எப்பயுமே நம்ம ரவுண்ட் நெக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 1/2 இன்ச்லேயே நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பத்தாமல் ஒரு சின்ன நெக்காக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தச்சு திருப்பிட்டு இந்த கார்னர்லாம் கரெக்டாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம தையல் போட்டு எடுக்கும்போது அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கீழே வந்து தையல் போட்டுட்டு இந்த சைடு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எப்பயும் போல் ஹாம்கோல் எல்லாமே நம்ம லைனிங் பீஸோடு ஜாயின் பண்ணி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 பீஸுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுலேயும் பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வச்சு பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். சிம்பிளாக நீட்டாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிசைனை போட்டு கொடுங்க. உங்கள் கஸ்டமர்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் பிடிக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ரவுண்டு ஷேப்புக்கு. நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணணுமோ அந்த இடத்த கரெக்டாக வந்து வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் ஒவ்வொரு டிசைனும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஈஸியான டிசைனாக தான் நான் எல்லா வீடியோஸுமே நான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வீடியோவில் பார்த்து பழகணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம புரிகிற மாதிரி நம்ம சொன்னால் தான் அந்த வீடியோவில் வந்து புரியும். இப்போ நேரில் நம்ம கற்றுக்கிறதுக்கும் ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி புரியலைன்னா தாராளமாக வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த இடத்துல எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் ரிப்ளை அனுப்புகிறேன். உங்களுக்கு ரிப்ளை அனுப்பியும் புரியலை அப்படின்னா அது வந்து ஒரு வீடியோவாக கூட இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு புரியலையோ அது ஒரு வீடியோவை கூட நான் மேக் பண்ணி போடுறதுக்கு நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அது ஒரு 4 பேர்த்துக்காவது அந்த டிசைன் வந்து புரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு வந்து அதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோவை எடிட் பண்ணி போடுறோம். அது வந்து யாருக்குமே பயன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து யாருக்காவது இந்த டிசைன் வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ ஒரு 100 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ பாருங்கள் அந்த வளைவு நெக்கு நம்ம ஒரு ஈஸியான ஒரு டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிசைனும் ஈஸியான முறையில் பார்த்து பழகுற மாதிரி தான் ஒவ்வொன்றும் இருக்கும். போய் பார்த்து கண்டிப்பாக பழகுங்க. நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கும் புது புது டிசைனாக நீங்கள் தச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.